நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் சின்னத்தில் போட்டியிட பெர்சாத்து கட்சி இணக்கம். குற்றச் செயல்களை களைய எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் பெர்சாத்து கட்சி பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் சின்னத்தில் போட்டியிடும். அந்த கூட்டணி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமரும் பெர்சாத்து கட்சியின் தலைவருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். அதேவேளையில் நாட்டில் COVID-19 தொற்று முடிவுக்கு வந்த பின்னரே பொதுத் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் மக்களுக்கு உத்தரவாதம் அளித்தார். Dalam pilihan raya negeri Sabah yang baru lalu, saya membuat satu keputusan untuk menggunakan lambang Perikatan Nasional buat pertama kalinya dalam pilihan raya. Ramai yang agak meragui keputusan ini. Maklumlah, PN adalah parti yang baru. Lambang PN pun tak dikenali berbanding parti-parti yang lebih lama. Tetapi saya mengambil risiko. Saya bertawakal kepada Allah. Jika PN dapat diterima di Sabah, saya yakin PN akan dapat diterima oleh rakyat di seluruh negara. காணொலி வாயிலாக பெர்சாத்து கட்சியின் ஆண்டு பொது பேரவையை தொடக்கி வைத்து தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் உரையாற்றினார். பரிகத்தான் நேஷனல் தேசிய முன்னணி சரவாக் கட்சிகளின் கூட்டணி, சபா மக்கள் கூட்டணி ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களை உட்படுத்தி தலைவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என அவர் பரிந்துரைத்தார். சில கட்சிகளின் தலைவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கவில்லை. அதனால் பொருளாதாரம், கல்வி, சமூகம் உட்பட பல்வேறு அரசாங்க கொள்கைகள், திட்டங்கள் தொடர்பான கருத்துக்களை அவர்கள் அம்மன்றத்தின் கூட்டத்தில் தெரிவிக்க முடியும் என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். மேலும் அம்மன்றத்தின் மூலம் கட்சிகளுக்கு இடையிலான உறவை அணுக்கப்படுத்தலாம். அத்துடன் அடுத்த பொதுத் தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதிகளை முறையாக பங்கீடு செய்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைவதற்கு இதர அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுகின்றன. அக்கூட்டணியை தேசிய அளவிலான அரசியல் கட்சியாக உருவாக்கவும் மக்களின் நலனை முன்னிறுத்தவும் அது வழிகோலும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். Asasnya mudah. Kita tak boleh bersendirian. Kita memerlukan rakan-rakan dari parti-parti politik yang lain untuk menghadapi pilihan raya dan membentuk kerajaan. Bersatu jika bertanding secara bersendirian mungkin boleh menang kerusi, tetapi tidak mempunyai jumlah kerusi yang mencukupi untuk membentuk kerajaan. நாட்டில் இன்று 1110 பேர் COVID-19 தொற்றிலிருந்து விடுபட்டதை அடுத்து அதன் மொத்த எண்ணிக்கை 51,314 அதிகரித்துள்ளது. அதேவேளையில் புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர் எண்ணிக்கை 1,315 பேர் என தொடர்ந்து 4 இலக்கத்தில் பதிவாகியுள்ளது. தொற்றினால் இன்று நால்வர் உயிரிழந்ததாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நாரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டார். இன்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் அதிகமாக 476 பேர் சபாவை சேர்ந்தவர்களாவர். இரண்டாவது நிலையில் ஸ்லாங்கூரில் 266 பேரும், கோலாலம்பூரில் 191 பேரும் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். உள்நாட்டு பரவலில் 1310 பேர், வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் திரும்பியவர்கள் 5. இதுவரை 11,508 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 118 பேருக்கு தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. அவர்களில் 43 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று புதிதாக 6 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சிமேரா, மன்னாரா ஆகிய 2 தொற்று பரவல்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன.
நாட்டில் அதிகரித்து வரும் எல்லை கடந்த குற்றச் செயல்களை களைய பாதுகாப்பு படையினர் உச்சபட்ச தயார் நிலையில் உள்ளனர். அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக குற்றச் செயல்கள் அதிகரிக்கும் இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வலியுறுத்தினார். நாட்டில் ஊடுருவல், கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை களைய இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழிவகுக்கும். இதற்கு முன் சபா கிழக்கு கரை, தீபகற்ப மேற்கு கரை, சரவா எல்லை பகுதிகளில் ஆப்ஸ் பென்தெங் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் வழி கள்ளக்குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதையும் கடத்தல் நடவடிக்கைகளையும் முறியடிக்க முடிந்தது. ஆனால் தீபகற்ப வடக்கு வட்டாரத்தில் அதிர்ச்சியளிக்கும் சம்பவங்கள் நிகழும் என யாரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அது போன்ற சம்பவம் இனியும் நடைபெறாமல் தடுக்க தற்போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அங்காசபுரி RTMல் 2021 ஆண்டுக்கான சட்ட மசோதா குறித்து கருத்துரைத்த வேளை அமைச்சர் இவ்விவரங்களை தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்பும் அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளந்தானில் உள்ள மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் ராணுவப் படை உறுப்பினர்கள் முழு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பர்லிஸில் அண்மையில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் பொது தற்காப்பு படை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக 8ஆம் படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஜம்சாரி அபு ஹசான் தெரிவித்தார். கிளந்தானில் உள்ள மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் தற்சமயம் 275 ராணுவ உறுப்பினர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இலக்கிடப்பட்ட பகுதிகளில் ரோந்து மற்றும் உளவு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக பிரிகேடியர் ஜெனரல் ஜம்சாரி தெரிவித்தார். பாதுகாப்பு கருதி அவர்கள் அனைவரும் துப்பாக்கி, குண்டு துளைக்காத தலைக்கவசத்தையும் அங்கியையும் அணிந்திருக்கின்றனர். இவ்வேளையில் சுங்காய் கோலோ பகுதியில் கடத்தல் சம்பவங்கள் கணிசமாக குறைந்து வருவதாக பிரிகேடியர் ஜெனரல் ஜம்சாரி கூறினார். ராந்தா பஞ்சாங் லுபோ ஸ்தோல் போலீஸ் நிலையத்தின் சட்டவிரோத தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் பென்தெங் சோதனை நடவடிக்கையை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பர்லிஸ் படாங் பசாரிலிருந்து கடா புக்கிட் காயு ஹித்தாம் வரையிலான மலேசிய தாய்லாந்து எல்லைப் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குறுக்கு பாதைகள் உள்ளன. பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனத்துக்கு உட்படாத மலை பகுதிகளிலும் எல்லை தடுப்பு சுவர்கள் மற்றும் வேலிகள் சேதமடைந்த பகுதிகளிலும் அதிகமான குறுக்கு பாதைகள் அமைக்கப்படுவதாக பொது தற்காப்பு படையின் நிர்வாக அதிகாரி சூப்பரிண்டென்டன்ட் ருஸ்மான் கஸ்மான் தெரிவித்தார். இதுபோன்ற பாதைகளை பயன்படுத்தி போதைப்பொருள் உட்பட சுடும் ஆயுதங்களை நாட்டிற்குள் கொண்டுவரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என ஐயுறப்படுவதால் அந்த குறுக்கு பாதைகள் மீது தொடர்ந்து தனி கவனம் செலுத்தப்படும் என சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்மான் காஸ்மான் கூறினார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அமலாக்க அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு கருவிகளும் பயன்படுத்தப்படும். தொழில்நுட்பத்தின் உதவியோடு கள்ள ஊடுருவல்களை எளிதாக கண்காணிக்க முடியும் என சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்மான் காஸ்மான் கூறினார். அண்மையில் நாட்டின் எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் காயமடைந்த சர்ஜான் நொரிஹான் தாரியின் சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் சூப்பரிண்டென்டன்ட் ரோஸ்மான் காஸ்மான் செய்தியாளர்களிடம் பேசினார். பர்லிஸ் கங்காரில் அமைந்துள்ள மாநில போலீஸ் தலைமையகத்தில் அந்நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஷாயிடான் காசிம் சர்ஜன் நொரிஹான் தாரிக்கு உதவி நிதியை வழங்கினார். நாட்டின் அனைத்துலக நுழைவாயிலுக்கான எல்லை முத்திரையை போலியாக்கியது தொடர்பான மோசடி வழக்கில் முகவராக செயல்பட்டதாக நம்பப்படும் 2 தடுத்து வைக்கப்பட்டனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்களை இன்று தொடங்கி 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் செய்திருந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஷாவீரா அப்துல் ஹலீம் அவ்விருவரையும் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவை பிறப்பித்தார். சம்பந்தப்பட்ட அந்த இருவரும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தால் தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். பின்னர் அவர்கள் இருக்கும் இடத்தை துரிதமாக கண்டறிந்த அமலாக்க அதிகாரிகள் அவர்களை கைது செய்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 35 மற்றும் 49 வயதுடைய அவர்கள் இருவரும் நேற்று மாலை புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். அந்த அதிரடி நடவடிக்கையில் அவர்களிடமிருந்து ரொக்க பணமும் அந்நிய நாட்டவர்களின் கடப்பிதழ்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. எல்லை முத்திரையை போலியாக்கியது தொடர்பான மோசடி வழக்கில் இதுவரை 65 பேர் தடுத்து வைக்கப்பட்டனர்.
பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் குடிநுழைவுத் துறையைச் சேர்ந்த 39 அதிகாரிகளும் 17 முகவர்களும் பொது மக்களில் 9 பேரும் அடங்குவர். ஜொஹோர் பத்து பஹாட் டொங்காங் பச்சாவில் COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் அங்குள்ள பொருளாதார நடவடிக்கைகள் பாதிப்படையவில்லை. அப்பகுதியில் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்படும் நிலையில் அங்குள்ள உணவகங்கள், பேரங்காடிகள், சில்லறை கடைகள் வழக்கம் போல் செயல்படுகின்றன. அங்கு சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் பொதுமக்கள் பதற்றத்தில் பொருட்களை வாங்கி குவிக்கவில்லை என RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மக்கள் பின்பற்றுவதையும் காண முடிகின்றது. நாளை முதல் கடைகள் அனைத்தும் மூடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் அச்சூழ்நிலையை ஏற்கவும் தயார் நிலையில் இருப்பதாக வியாபாரிகள் கூறினர். கடந்த ஒரு வாரமாக COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதனால் தங்களின் வருமானம் பாதிக்கப்படுவதை மறுக்க இயலாதென அவர்கள் குறிப்பிட்டனர். உணவுகளை பொட்டலமிட்டு வாங்கிச் செல்லும் முறையை பின்பற்றும்படி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. ஆனால் உணவகங்களில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்று எண்ணம் கொண்டுள்ளவர்கள் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இதுவரை தொங்காங் பச்சாவில் உள்ள லீனா பகுதியில் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 47 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊழியர்கள் செலுத்த வேண்டிய ஊழியர் சேமநிதி சந்தா தொகை விகிதம் 9 விழுக்காடாக குறைக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் அந்த புதிய விகிதம் அதே ஆண்டு டிசம்பர் வரையில் அமலில் இருக்கும் என ஊழியர் சேமநிதி வாரியம் தெரிவித்தது. தற்போது ஊழியர்கள் தங்களது வருமானத்தில் 11 விழுக்காட்டு தொகையை ஊழியர் சேமநிதி கணக்கில் சேர்க்கின்றனர். இந்நிலையில் அந்த விகிதம் அடுத்த ஆண்டு 9 விழுக்காடாக குறைக்கப்படுவதாக ஊழியர் சேமநிதி வாரியம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. கட்டாயம் ஊழியர் சேமநிதியை செலுத்த வேண்டிய 60 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஊழியர்கள் இந்த புதிய விகித முறைக்கு உட்பட்டுள்ளனர். ஆனால் 60 வயது அல்லது 60 வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களின் சம்பளத்தில் தொடர்ந்து 11 விழுக்காட்டு தொகை ஊழியர் சேமநிதிக்காக பிடித்தம் செய்யப்படும். இதனிடையே 60 வயதுக்கு உட்பட்ட ஊழியர்கள் நடப்பில் உள்ளது போல தொடர்ந்து 11 விழுக்காட்டு தொகையை ஊழியர் சேமநிதி கணக்கில் செலுத்த விரும்பினால் அவர்கள் அதற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த விண்ணப்ப பாரத்தை முதலாளிமார்களிடம் வழங்க வேண்டும். பின்னர் முதலாளிமார்கள் அக்கவுண்ட் அகப்பக்கத்தின் வாயிலாக தங்களது தொழிலாளர்களின் விண்ணப்பத்தை ஊழியர் சேமநிதி வாரியத்திடம் பதிவு செய்வார்கள். தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கத்தில் சந்தாதாரர்களும் ஊழியர் சேமநிதி வாரிய பணியாளர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்வதை தவிர்க்க இந்த அணுகுமுறை கையாளப்படுகிறது. COVID-19 பரவலினால் மார்ச் தொடங்கி 400க்கும் அதிகமான கூட்டுறவு கழகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட கூட்டுறவு கழகங்கள் மாதம் சுமார் 5 கோடி ரிங்கிட் வரையில் இழப்பை எதிர்நோக்கியுள்ளதாக அங்காசா மலேசிய தேசிய கூட்டுறவு சங்க தலைவர் டத்தோ அப்துல் ஃபத்தா அப்துல்லா தெரிவித்தார். கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான விலக்களிப்பு சலுகையால் மக்களின் சிரமம் குறைக்கப்பட்டாலும் அதனால் அக்கூட்டுறவு கழகங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அங்காசா சங்கத்தில் பதிவு பெற்ற 600 கூட்டுறவு கழகங்களில் சுமார் 400 கூட்டுறவு கழகங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன. நக்ரி சம்பிலான் ரந்தாவில் உள்ள கம்புங் குவாலா சாவா பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கும் அங்காசா சங்கம் தினசரி தேவைகளுக்கான பொருட்களை வழங்கியது. சுமார் 4900 ரிங்கிட் மதிப்புள்ள அந்த உதவிப் பொருட்கள் பல்வேறு கூட்டுறவு கழக உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. அந்நிகழ்ச்சிக்கு பின்னர் டத்தோ அப்துல் ஃபத்தா அப்துல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். அண்மையில் ஜொஹோர் ரிந்திங் ஆற்றங்கரையின் ஒரு பகுதி சரிந்த சம்பவம் வட்டார மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பருவ மழை காலத்திலும் வெள்ள சமயத்திலும் ஜொஹோர் பாரு, பசிர்குடாங், கம்போங் சுங்காய் ரிந்திங் டி பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குகின்றனர். தற்சமயம் அந்த ஆற்று வழியின் ஒரு பகுதி கரையோர கற்களாலும் மணல்களாலும் குவிந்து நீரோட்டம் தடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நீர்மட்டம் உயர்ந்து கரை புரண்டோடி வருகிறது. அவ்வாற்றின் கரை சரிந்ததற்கு அருகில் எழுப்பப்பட்ட கட்டமைப்புகளாக இருக்கலாம் என பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்தார். அதுகுறித்து பசிர்குடாங் மாநகர் மன்றம் விசாரிக்கும் என அவர் கூறினார். மாநில நதி பாசனத்துறை அதிகாரிகள் ஜொஹோர் பாரு மாவட்ட நடவடிக்கை மன்றத்துடன் இணைந்து ஆற்றின் கரையை மீண்டும் எழுப்புவதற்கான செலவை மதிப்பீடு செய்வதுடன் ஆற்றின் பாதையை சுத்தம் செய்வதற்கான பணிகளை விரைவில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர்.
முன்னாள் உலக நீச்சல் வீரரான சாங் ஜுங் ஹோங் முதன்முறையாக மலேசியாவில் இணைய காணொலி வழி நடைபெறவுள்ள அனைத்துலக புக்குளிப்பு போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். 30 வயதான சாங் ஜூன் ஆக கடைசியாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நீச்சல் போட்டியில் பங்கேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போட்டி வரும் டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. பல மாதங்களாக பயிற்சிகள் மேற்கொண்ட பின்னர் 5 நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டியில் ஜூன் ஹோங் கலந்து கொள்ள அவரது பயிற்றுநர் யாங் ஜூலியாங் அனுமதி வழங்கியுள்ளார். ஜூன் ஹோங்கை தவிர்த்து டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்ற பண்டாலேலா ரினோங்கும் லியோங் முன் ஈயும் 2 நாட்களுக்கு மெய்நிகர் வாயிலாக நடத்தப்படும் இப்போட்டியில் பங்கேற்பர். மலேசியாவை தவிர்த்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 47 வீரர்களும் நியூசிலாந்து, சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களும் கலந்து கொள்வர். அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறவுள்ள உலக நீச்சல் போட்டிக்கு தேசிய வீரர்களை தயார்படுத்தும் வகையில் தேசிய நீச்சல் பயிற்றுநர் கிறிஸ்டியன் ப்ரூக்கரும் அவரது உதவியாளர் லீ ரூயும் இப்போட்டியை ஏற்பாடு செய்துள்ளனர். சில குறிப்பிட்ட மின்னியல் தளவாடங்களை உட்படுத்திய இப்போட்டியினை ஏற்று நடத்த 24,000 ரிங்கிட் வரை செலவிடப்படுவதால் தேசிய அரங்க செயற்குழு மற்றும் இணைய சேவைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து அந்த செலவினத்தை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.